அத்தியாயம் 18. ஆசாரி வீடு. பாலு தன் சகோதரி லலிதாவுடன் வந்திருந்தான். அவன் கைகளில் பரிசாக அவனுக்கு கிடைத்த 1 கிலோ தங்கம். அதை ஒரு கட்டியாகவே அவனுக்கு அளித்திருந்தனர். ஆசாரி பொன்னுரங்கம் வெளியே சென்றிருக்க அவர் மனைவி தர்மாம்பாள் தான் வீட்டில் இருந்தாள். கூடவே அவள் தம்பியான அல்டாப்பு ரத்தனம். ரத்தனத்தின் பார்வை லலிதாவை வெறிக்க தர்மாம்பாள் பாலுவை பிடித்து உழுக்க ஆரம்பித்திருந்தாள். யாரப்ப இது? மங்களத்தின் மவனும் அவளுமா? ஆமாங்க, ஆசாரி இல்லையா? அது வெளியே போயிருக்கு. ஆமா, உனக்கு என்ன வேணும்? அக்காளுக்கு வர முகூர்த்தத்துல கல்யாணம். அதுக்கு தாலியில இருந்து சங்கிலி வர எல்லாத்தையும் செய்யணும். ஓ, உங்க அக்காளுக்கு கல்யாணமா? அப்படி போடு. முந்தி கூட யாரோ ஒரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்தான். அப்பா பார்த்து உங்க அக்காவுக்கு வலிப்பு வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். தர்மாம்பாள் மிடில் கிளாஸ் பெண்களின் பிரதிநிதி நான் என்று சொல்லாமல் சொன்னாள். லலிதாவுக்கு அப்படி அவள் சொன்னது சுரீர் என்றது. அக்காவுக்கு வலிப்பு வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் அதுக்கு மருந்து சாப்பிட்டு குணமான விஷயம் எல்லாம் தெரியாதா என்றாள் கோபமாக. மருந்து சாப்பிட்டு குணமாகிற வியாதியாது? சரி, குணமாகல. உங்களுக்கு எதுக்கு இப்ப அதெல்லாம்? டே பாலு, கிளம்புடா. இந்த ஊர்ல இவர் ஒருத்ததா இருக்காரா? வாடா, நாம இன்னொரு இடம் பார்ப்போம். லலிதா ஆவேசப்பட ரத்தினமும் அவளோடு சேர்ந்து கொண்டான். எக்கா, என்னக்கா நீ கஸ்டமர் கிட்ட இப்படியா பேசுவ? அதுவும் கல்யாணமாக போற பொண்ணு பத்தி சந்தேகப்பட்டு பேசுறதெல்லாம் தப்புக்கா. ஹலோ, நீங்க இருங்க, மாமா வந்துருவார். எங்க அக்கா எதையும் மனசுல வச்சுக்காம பேசிடும். அதையெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ரத்தினத்தின் திடீர் பல்டி தர்மாம்பாலையே அதிர வைத்தது. அவள் அவனை வெறிக்க இருவருக்கும் தெரியாதபடி சைகை காண்பித்த ரத்தனம் லலிதாவை பார்த்து ஜொல்லு விடுவது தெரியாமல் ஜொல்லு விட்டான். நல்ல வேளை, அது பெருகி ஆறாவதற்குள் பொன்னிறங்க ஆசாரி வந்து விட்டார். அவர் வரவும் தர்மாம்பாள் தானும் விலகி கொண்டாள். வாப்பா பாலு, என்ன திரும்ப தங்கத்தோட வந்திருக்கியா? உரசி பார்க்கணுமா? இல்ல ஆசாரி, 1 கிலோ தங்கம் இருக்கு. அதுக்கு எங்க அக்கா சொல்ற மாதிரி காசு மாலை, மிளகு வடம், கைவலை, மோதிரன்னு 4 விதமா நகைங்க செய்யணும். அதுவும் வேகமா செய்யணும். அக்காவுக்கு வர முகூர்த்தத்துல கல்யாணம். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. ஆமா, 1 கிலோ தங்கத்தை நீ எப்படி வாங்கின? நான் எங்க வாங்கினேன்? அது எனக்கு பரிசால கிடைச்சது. பரிசாவா? 1 கிலோ தங்கமா? ஆமா சரி. நீ கொடுத்து வச்சவன்பா. எப்போ உன் கடைக்கு அந்த குரங்கு சித்தர் வந்தாரோ அப்பவே நான் நினைச்சேன். அவர் வந்ததுக்கும் எனக்கு தங்கம் கிடைச்சதுக்கும் என்ன சரி சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? குரங்கு சித்தர் பாக்குறதுக்கு தான் பக்கிரி. ஆனா அவர் கால் படுற இடம் அப்படி விளங்கும். கண் படுற இடத்துல மகாலட்சுமி குடி வருவா. அவரை யாருன்னு நினைச்ச? குபேரனோட அம்சம் அவர். ஆசாரி சொன்னது பாலுவை விட லலிதாவை அதிகம் பாதித்தது. வீட்டு கொல்லைப்புறத்தில் தான் ஒரு பிச்சைக்காரனை போல பார்த்திடும் ஒருவரின் பின்புலத்தில் இவ்வளவு சிறப்புகளா என்றும் அவளுக்குள் வியப்பு ஏற்பட்டது. பாலு பேச்சோடு தங்க கட்டியை எடுத்து அதன் சிகப்பு நிற கிளாஸ்கோ பேப்பரை நீக்கி ஆசாரி எதிரில் காட்டினான். முத்திரை தங்கம். அதை பார்த்த மாத்திரத்தில் திரும்பவும் ஆசாரியிடம் ஒரு நீண்ட பெருமூச்சு. என்ன ஆசாரி? உலகத்தையே ஒண்ணுபடுத்துற ஒரே உலோகம் இது. இதோட தான் என் வாழ்க்கை நடக்குது. ஆனா எனக்குன்னு ஒரு குண்டுமணி தங்கத்துக்கு விதி இல்லை. அத நினைச்சேன், அதான் பெருமூச்சா வருது. ஆசாரி எதையும் மறைக்காமல் பேசினார். ரத்தினமோ மேலே இருந்து கீழே அமர்ந்திருந்த லலிதாவை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். லலிதா எப்போதும் 4 பேர் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தூக்கலாக மேக்கப் போட்டு கொள்பவள். அப்படி ஒரு ஆண்மகன் தன்னை பார்த்து விட்டால் அதை எண்ணி எண்ணி தனக்குள்ளேயே ரசித்துக் கொள்பவள். ரத்தினத்தையும் வெகுவாகவே ரசித்தாள். அவன் ரசனையோ வரம்பு மீறி இடுப்பு மடிப்பையெல்லாம் கடந்து மேலேறி கொண்டிருந்தது. ரத்தினம் ஒரு முடிவை செய்து விட்டான். லலிதா, உன்னை இனி விடவே மாட்டேன். நடுவில் ஆசாரி தங்கத்துடன் பாலுவையும் அழைத்து கொண்டு
ஒரு அறைக்குள் சென்றார். அங்கேதான் தங்கத்தை எடை போட்டு பார்ப்பார். அந்த அறைக்குள் காற்றழுத்தம் குறைவு, எனவே எடை துல்லியமாக இருக்கும். இந்த இடைவெளியில் லலிதாவே ரத்தினத்திடம் அவனை பற்றி கேட்க ஆரம்பித்தாள். என்ன சார், விட்டா பார்வையாலேயே என்ன விழுங்கிடுவீங்க போல இருக்கு. என்ன பண்றது, நீங்க அவ்வளோ அழகால இருக்கீங்க. நான் அழகா இருக்கேனா? என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? ஐஸ் வைக்க எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மனசுல பட்டத பளிச்சுன்னு பேசுற ஜாதினா. சரி, ஐயாவுக்கு என்ன வேலை? நான் என்னோட வேலையை பளிச்சுன்னு வெளியே சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாதபடி ஒரு வேலையா? என்ன கள்ள கடத்தலா? அட, உங்களுக்கு நல்லா ஜோக் அடிக்கிற திறமை கூட இருக்கே. எனக்கு பதில் சொல்லுங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? சொல்றேங்க, ஆனா வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லுங்க, பிறகு நான் சொல்றதா வேண்டாமன்னு முடிவெடுக்கிறேன். அப்ப நான் சொல்ல தயாரா இல்லை. சரி, வெளியே சொல்லல, போதுமா? வார்த்தையில சொன்னா போதாது, கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. அட, என்னங்க இது? அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க? உங்க காதை கிட்ட கொண்டு வாங்க, அவன் காற்று குரலில் சொல்ல, அவளும் தனது அவரை பிஞ்சு காதினை அவன் உதட்டருகே கொண்டு செல்ல, ரத்தினமும் வெகு அழகாக சொன்னான் அந்த பொய்யை. நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர். ஒரு கேஸை துப்பு துளக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். என் அக்கா மாமா கிட்டலாம் கூட நான் பம்பாயில பிசினஸ் பண்றதா தான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் உங்களுக்குள்ள இருக்கட்டும் என்றான். லலிதா வாயை பிளந்து விட்டாள். அவள் வரையில் போட்ட நங்கூரம் அவள் இதயத்தின் மைய பகுதியிலேயே விழுந்து விட்டது. கண்ணன் வீடு. கண்ணனின் தாய் கனகவள்ளி கண்ணனுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருந்தாள். விதம் விதமான பதார்த்தங்கள். கண்ணனுக்கு சாப்பிட முடியவில்லை. ஒரு சித்த யோகிக்கு உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம். அதிலும் சுந்தரராஜன் போன்ற கூடு விட்டு கூடு மாறி வந்திருக்கும் ஒரு யோகிக்கு இந்த உணவுதான் சாப்பிடலாம் என்று ஒரு வரையறை உண்டு. ஏனென்றால் உணவுக்கும் உணர்ச்சிக்கும் நெருங்கின தொடர்புண்டு. வெங்காயம் இரத்தத்தை சுத்திகரிக்கும். அதே சமயம் அது மிதமான உஷ்ணத்தை உருவாக்கி சுக்குலத்தையும் சூடுபடுத்தும். சுக்குலம் சூடாக ஆரம்பித்தாலே உச்சந்தலையிலும் உஷ்ணம் ஏறிவிட்ட நிலையில் சமத்காரமான எண்ணங்களை மனது எண்ணாது. அவ்வேளையில் காமாந்தகமான காட்சிகளோ பேச்சோ ஏற்பட்டால் மனது அதை கெட்டியாக பற்றி கொண்டு விடும். அதன் பின் அந்த எண்ணம் வளர்ந்து பெரியதாகி தன்னிலை இழக்க வைக்கும். தன்னிலை இழக்கும் போதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடாத அவ்வளவு தவறுகளையும் செய்பவனாக. எனவே தான் உணவு விஷயத்தில் சித்த யோகிகள் இதைதான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்கின்ற வைராகியத்தில் இருந்தனர். குறிப்பாக இனிப்பு உணவு வகைகளை அவர்கள் உட்கொள்ளவே மாட்டார்கள். இனிப்பு என்றாலே சுக்கிரன் என்னும் கிரகத்தின் ஆதிபத்தியம் உடம்புக்குள் ஏற்பட்டுவிடும். சுக்கிரன் எப்பொழுதும் போகக்காரன், ஆசையை தூண்டுபவன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் இனிப்பை அதிகம் உட்கொள்கிறாரோ அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசைகளுக்கு அடிமையாக போகின்றவராக இருப்பார். அதே போல அரிசி உணவு, பால் உணவு உண்கின்றவர்களை சந்திரன் என்னும் கிரகம் அதிகம் ஆட்கொள்ளும். கோதுமைக்கு சூரியன், பச்சை பயிறு வகையறாக்கள் என்றால் புதன், பழ வகைகள் என்றால் குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலை. நவதானியங்களை வைத்தே நவகிரகங்களுக்கு வகைப்படுத்தி பிரித்தனர். எனவே சித்த யோகிகள் உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்தனர். உடம்பை உணவின் வசம் ஒப்படைத்துவிட்டு பின் அதை கட்டுப்படுத்த நினைப்பதும் அதோடு போராடுவதும் முட்டாள்தனமான செயல் என்பது அவர்கள் முடிவு. கண்ணனாகிய சுந்தரராஜனுக்கும் அதெல்லாம் தெரிந்திருந்தும் தாயின் பால் இருந்து விடுபட்டு செயல்பட முடியவில்லை. சில பதார்த்தங்களை நாசுக்காக ஒதுக்கிய போதும் கனகவள்ளி அவைகளை எடுத்து வாயில் திணித்தாள். எப்படியோ சாப்பிட்டு முடித்தாயிற்று. கை கழுவிக்கொண்டு கொல்லைப்புறம் சென்ற போது கண்ணனின் பார்வை கொல்லைப்புறத்து வேப்ப மரத்து கிளையில் சரிந்தபடி படுத்திருக்கும் இச்சாதாரி பரணியை பார்த்துவிட்டது. அதை பார்த்த நொடி உடம்பெங்கும் காந்துவது போல ஒரு கோபம். நின்று பதிலுக்கு வெறித்தார் சுந்தரராஜனாகிய கண்ணன். என்ன சுந்தரராஜா, என்ன இங்க நீ எதிர்பார்க்கல? ஆமாம்,
எதுக்காக இப்படி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர? தெரியாத மாதிரி கேட்டா எப்படி? எனக்கு என் மாணிக்கம் வேணும், அப்புறமா உன் உயிர். ரெண்டும் உனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்க போறதில்ல. கிடைக்கும், நீயே கொண்டு வந்து மண்டியிட்டு என்கிட்ட ஒப்படைப்ப. உன்னை வேணும்னா நான் தீண்ட முடியாதபடி சஞ்சீவிய உண்ட சித்த யோகியா இருக்கலாம். ஆனா உன்னை சுத்தி யாரும் அப்படி கிடையாது. பரணி சொன்னதன் உள்ளர்த்தம் உடனேயே சுந்தரராஜனுக்கு புரிந்து விட்டது. வேண்டாம் இச்சாதாரி, ஓடி போயிடு. ஓடுறதா? இது 22 வருஷ பகை. அப்படியெல்லாம் உன்னை விட்டு விட மாட்டேன். இச்சாதாரி! சுந்தரராஜன் ஓங்கலாக கத்த சப்தம் கேட்டு கனகவல்லி கொல்லை பக்கம் வந்தாள். கண்ணா, என்னப்பா சப்தம்? இங்க யார் கூடப்பா பேசிட்டு இருக்க? அம்மா, அது வந்துமா. சொல்லு, இங்க யாருமே காணோமே. அவள் நாலாபுறமும் பார்த்தபடியே கேட்க, அந்த நொடி பொழுதில் அவள் காலடியில் வந்து விழுந்த பரணி அதன் பின் ஒரு நொடி பொழுதை கூட வீணாக்கவில்லை. அவள் காலில் ஒரே போடு. அவளும் அம்மா என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தாள். அதன் பின் நொடி பொழுதில் பரணியும் மறைந்துவிட கண்ணனின் அப்பா ராகவன் சப்தம் கேட்டு உள்ளே இருந்து ஓடி வந்தார். அதற்குள்ளாகவே கனகவல்லியின் வாயில் நுரை கக்க தொடங்கிவிட்டது. கண்ணா, என்னப்பா அது? அப்பா, அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சுப்பா. பாம்பா? இங்கேயா? அவரும் சுற்றிலும் பார்த்தார். அது கடிச்சிட்டு ஓடிடுச்சுப்பா. நீங்க முதல்ல அம்மாவை தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஐயோ, என்னடா இது கொடுமை! கனகவல்லி, கனகவல்லி! ராகவன் கனகவல்லியின் கன்னத்தை தட்டி தலையை ஆட்டி என்னவெல்லாமோ செய்து பார்த்தார். அவள் உயிர் பிரிந்து விட்டிருந்தது. ரங்கநாயகி காய் நறுக்கி கொண்டிருந்தாள். அழகிய சிறிய கிச்சனில் அவளது கைமணம் அந்த வீடு முழுக்க வளைய வந்து கொண்டிருந்தது. பாண்டியன் தன் கல்யாண பத்திரிகையில் மிக தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் பெயரை எழுதி கொண்டிருந்தார். அருகிலேயே தொலைபேசி. இன்விடேஷனை எழுதியபடியே எடுத்து காதை கொடுத்தவர் விக்கித்து போனார். கனகவல்லி இறந்த செய்தியை கண்ணனாகிய சுந்தரராஜனே சொல்லியிருந்தார். கண்ணன், எப்படி இது நடந்தது? அவங்களுக்கு அல்பாயுசு பாண்டியன், நான் வேற என்ன சொல்ல? சரி கண்ணன், நீங்க தைரியமா இருங்க, நான் இப்பவே வரேன். பாண்டியன் அப்பொழுதே கண்ணன் வீட்டுக்கு கிளம்ப தயாராகிவிட்டார். பதட்டத்தோடு பாண்டியன் புறப்பட எதிரில் வந்தாள் ரங்கநாயகி. பாண்டியன் முகத்தை வைத்தே ஏதோ விபரீதம் என்பதை புரிந்து கொண்டு விட்டாள். என்னங்க, ஏதாவது விபரீதமா? ஆமா ரங்கநாயகி, கண்ணனோட அம்மா இறந்துட்டாங்களாம். ஐயோ, நல்லா தானே இருந்தாங்க. அவங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா வேற ஏதோ நடந்திருக்கு. நான் போனா தெரிய வரும். பாண்டியன் பேச்சுக்கு பேச்சு, செயலுக்கு செயல் என்று சட்டையை மாட்டிக்கொண்டு பைக் சாவியையும் தேடி எடுத்தார். அடுத்த சில நொடிகளில் அவரது பைக் அங்கிருந்து பறக்க ஆரம்பித்தது. அவர் அகன்ற மறுநொடியே ஒரு கொரியர் பார்சல், கருப்பு நிற காகிதம் ஒட்டிய செவ்வக பார்சல் வந்தது. ரங்கநாயகி கையெழுத்து போட்டு வாங்கினாள். சுமாரான பாரத்துடன் இருந்தது. பிரித்து பார்க்க முதலில் ரங்கநாயகிக்கும் ஆசையாக தான் இருந்தது. ஆனால் பாண்டியனே வந்து பார்த்து கொள்ளட்டும் என்று அதை தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.